கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வருடம் தொடங்கி கடைசி மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆர்டர் கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் பார்த்து எத்தனையோ பேர் இந்த முடிவை பார்க்க முடியல. ஆண்டவர் கிருபையாக இந்த 11 மாதங்கள் கடந்து வர இந்த 12வது மாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை ஆரம்பிக்க அடியெடுத்து வைக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக நம்ம இந்த மாதம் நம்ம நன்றி சொல்லுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கணும். ஒரு பக்கம் நன்றி சொல்லணும், ஒரு பக்கம் புதிய வருடத்துக்கு ஆயத்தமாகும்படியான ஒரு மாதம் இந்த மாதம். நம்ம நன்றி சொல்லி இந்த மாதம் நம்ம துதிக்கணும். ஆண்டவர் சங்கீதம் 103 கூட நம்ம எதுக்காக நன்றி சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்போ அவர் செய்த உதவிகளெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. அவர் கடந்து வந்த பாதை இந்த 14 மாதம் நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நம்மை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இந்த 11 மாதமும் ஆண்டவர் நம் குடும்பம் முழுமையாக கர்த்தர் பாதுகாத்து சமாதானத்தோடு கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுருக்கணும்ல. 11 மாதம் நம்ம ஆண்டருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் செய்து நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை கர்த்தர் மன்னிச்சார். அவனுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார். வெளியில் போகிறவங்க திரும்பி வர்றது அவனுடைய கிருபை இல்லாமல் முடியாது. அப்போது எல்லா அழிவுக்கு விலக்கி கர்த்தர் இந்த 11 மாதமும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் குடும்பத்தை தேவன் பாதுகாத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய கிருபைனாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினார். கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ அவருடைய கிருபை தான் இது வரைக்கும் நம்மை பாதுகாக்குது, நம்மை தப்புவிக்குது. எல்லாத்துலேயுமே அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருந்தது. அதனால் அவருடைய கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லணும். அவருடைய இரக்கத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். அப்போ நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். இத்தனை மாதங்கள் ஆண்டவர் ஒரு குறை இல்லை. அவருடைய பரிபூர்ண நன்மையினால் நம்மை திருப்தியாய் நடத்தினதுக்காக நம்ம நன்றி சொல்லுவர்களாய் நம்ம காணப்படணும். ஆனால் கூட கழுகு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல் ஆகாது. இப்போ ஒரு வாழ வயது போல் நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து மட்டுமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாரே, அதுக்காக நம்ம நன்றி சொல்லுவர்களாய் நாம் இருக்கணும். இதுவரை தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இந்த மாதம் ஒரு நன்றி சொல்லுகிற மாதமாய் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நன்றி சொல்லணும். புதிய வருடத்துக்கு இன்னும் நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம விட்டு விட வேண்டும், அதை விட்டு புதிய வருடத்தில் தேவன் வைத்திருக்கிற தெய்வ தரிசனத்துக்கு நம்ம ஆயத்தமாகலாய் நம்ம இருக்கணும். அதனால தான் அந்த மாதம் இந்த 1வது தேதியில் நன்றி சொல்லி நம்ம துதிக்கலாம். இந்த மாதம் முழுதும் ஆண்டவரை தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்கள் நினைத்து நம்ம நன்றி சொல்லும்போது அவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அப்போஸ்தலர் கூட 16 பார்க்கும்பொழுது 25 இப்போ பவுலும் சீலாவும் அந்த ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடுறாங்க பாருங்கள். அவங்க எந்த சூழ்நிலை துதித்து பாடுறாங்கன்னா, அவங்க தலைகீழாக தொங்க வச்சுருக்காங்க சிறைச்சாலையில். சரீரமெல்லாம் எத்தனை ஒரு வேதனை. அந்த பாடுகள் மத்தியில் தான் ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. அதை துதித்து பாடும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவு திறக்குது, கட்டுக்கெல்லாம் கழண்டு போகுது. அப்போ அவ்வளோ துதிக்கிறதுல அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. இப்போ நீங்கள் அந்த மாதம் முழுதும் நம்ம துதிக்கும் பொழுது, தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம துதிக்கும்போது, இந்த புதிய வருடத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறைச்சாலை அசைந்து தான் பார்க்குறோம். அப்போ ஆண்டு நம்ம துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைப்பட்ட காரியங்களை திறக்கும். வாசல்களை கர்த்தர் திறப்பார். புதிய வருஷத்தில் நம்ம அந்த நன்மையெல்லாம் சுதந்திரத்து கொள்ளுவோம். அடுத்து பார்க்கும்போது கூட 2 நாளுங்களில் கூட அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போதே, அப்போது யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வராங்க. அவர் பாடுகிறதா நிறுத்துறாரு, வேறு எதுவுமே செய்யலை. அப்போ அவங்க பாடுறாங்க, பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ துதிக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே வெட்டுண்டு மடிஞ்சு போகிறாங்க. அம்மோன் புத்தர் சேர் மலை தேசத்தார் ஒருவருக்கு அவங்களுக்கு விரோதமாகவே வெட்டுண்டு மடிஞ்சு போகிறாங்க. இப்போ எத்தனை ஒரு வல்லமை பாருங்கள் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது. அதனால தான் தேவனை ஆண்டவரை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனை நாம் பாடி துதிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்கணும். அப்படி துதிக்கும்போது யாரெல்லாம் அந்த ஆண்டவரை துதிக்கிறோமோ, என்ன நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தர் வைத்த நன்மைகளுக்கு விரோதமாய் என்ன சத்துருக்கள் ஒன்று எழும்பினாலும் அவர்கள் செயல்பட்டாலும் கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிய செய்வாராம். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் துதிக்கும் போது புதிய வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை ஆவியானவர் என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கோ அந்த தடைகள்லாம் மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன் கொண்டு போவார். யோனா கூட துதிக்கிறான். துதிக்கும் பொழுது தான் துதியின் சத்தத்தோடு நான் பலியிடுவேன்னு சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அது வெளியில் யோனாவை கக்கிட்டு. இப்போ துதிக்க அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தின் முதலாவது தேதியில் நம்ம துதிக்கலாமா? ஆண்டருக்கு இதுவரை தெய்வம் செய்த நன்மைகள் நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோட இந்த மாதம் முழுது நம்ம துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கும், கட்டுகள் அறுக்கப்படும், வியாதிகள் சுகமாகும். இனி வரப்போ இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் வைத்த தரிசனம் திட்டத்தின் பாதைக்குள்ளே இந்த துதியை கொண்டு போகும். அதனால் இந்த மாதம் எல்லாருமே துதிக்கலாமா? நன்றி சொல்லி ஒரு துதிக்கிற மாதமாய் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி தகப்பனே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிற மாதம் முழுதும் அந்த 14 மாதம் ஆண்டவர் 11 மாதமும் ஆண்டங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த மாதம் முழுதும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதுமே துதிக்க கிருபை தாங்கப்பா. அடுத்து துதிக்கும் போது என்னெல்லாம் நன்மைகள் வரும் என்று கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரப்பா. அவையை இவர்கள் நாட்கள் ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் துதிக்கவும் தெய்வத்திற்கு நன்மைகள் நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.